வெல்கம் பேக் டு மை சேனல். இப்படி வீட்டிலே வந்து டெட்டால் செய்யலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் ஆசிட் ஸ்லரி 50 ml வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பைன் ஆயில் 100 ml வந்து சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுத்தையுமே வந்து ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வந்து 50 கிராம் அளவுக்கு நம்ம எடுத்து அது ஃபர்ஸ்ட் வந்து தண்ணியில் கொஞ்சம் கலந்துக்கலாம். இது மொத்தமாக வந்து நம்ம செய்கிறது வந்து 1 லிட்டருக்கு மேலே வரும். ஸோ அதுக்கேற்ற மெஷர்மெண்ட்டு தான் நான் இப்போ சொல்கிறேன். இந்த ப்ரொசீஜர் வந்து இப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இதில் மாற்றி ஏதாவது நீங்கள் ஒன்றுக்கு பின் ஒன்று செஞ்சீங்க அப்படின்னா அது வந்து தெரிஞ்சு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால இது வந்து கரெக்டாக ஃபர்ஸ்ட்லேருந்து எண்ட் வரையும் நான் செய்கிற மாதிரியே செஞ்சுக்கோங்க. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ அதை எடுத்து நம்ம ஆசிட் ஸ்லரியில் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு அது எல்லாம் சேர்ந்து நல்லா திக்காகும். இப்போ வந்து நம்ம வாட்டர் சேர்த்துக்கலாம். டிஸ்டில்டு வாட்டர் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். 200 ml வாட்டர் வந்து நான் இப்போ ஆட் பண்ணுறேன். நல்லா கலந்தீங்க அப்படின்னா அந்த லிக்விட் வந்து நல்லா திக்காகும். இது வந்து நம்ம பிஸ்னஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற டெட்டால் கிடையாது. வீட்டில் வந்து நம்ம ஓன் யூஸ்க்காக நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ வந்து பிஸ்னஸ் பர்பஸ்க்கு செய்கிற டெட்டால் ஃபார்முலாவில் வந்து ஒரு சில கெமிக்கல்ஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க. அது வந்து எனக்கு இப்போ லாக்டவுனில் கிடைக்கல. இப்போதைக்கு இந்த ஃபார்முலாவில் வீட்டு யூஸ்க்கு மட்டும் இந்த மெத்தடில் வந்து செஞ்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 50 ml ஆசிட் ஸ்லரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து தெரியறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால நம்ம கொஞ்சம் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா வந்து மீதி நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இது இன்னும் நல்லா கட்டி ஆகுது. ஆசிட் ஸ்லரி ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து கடைசியாக நம்ம இதில் வந்து ஐசோப்ரோஃபைல் ஆல்கஹால் வந்து ஆட் பண்ணலாம். நான் வந்து 200 ml வந்து இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ 1 லிட்டர் டெட்டால் செய்கிறோம் அப்படின்னா அதில் 200 ml அளவுக்கு ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் கம்மியாக 1/2 லிட்டர் அளவுக்கு செய்கிறீங்க அப்படின்னா 100 ml ஊற்றினாலே போதுமானது. இப்போ அது ஊற்றினதுக்கப்புறம் நமக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகும். பாருங்கள், இது இன்னும் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா இன்னும் ஒரு 100 ml ஐசோப்ரோஃபைல் ஆல்கஹால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதில் சேர்த்துருக்கிற எல்லாமே வந்து ஒரு பர்ஃபெக்ட் டிஸ்இன்ஃபெக்டன்ட் தான். நமக்கு டெட்டால் வந்து என்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த பர்பஸ் வந்து இந்த ஃபார்முலாவில் செஞ்ச டெட்டாலும் வந்து சேம் டு சேம் தான். ஸோ நம்ம வீட்டு யூஸ்க்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஜெல்லி மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறேன். 100 ml தண்ணி வந்து இன்னொரு 100 ml வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜெல்லி ஸ்டேஜ்க்கு வந்துடும். இப்போ நம்ம மீதி இருக்கிற 100 ml ஐசோப்ரோபைல் ஆல்கஹாலை வந்து ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கோகோ கோலா கலருக்கு வந்துருச்சு. நம்ம பைன் ஆயில் யூஸ் பண்ணிக்கிறதுனால இதோட வாசனையும் நல்லாயிருக்கு. இதை வந்து இப்போ நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு டோட்டலாக 1 லிட்டருக்கு மேலேயே வந்து டெட்டால் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் சேஃபாகவே இதை வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இது எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணலாம். ஒரு முடி ஊற்றி பார்க்குறேன். பாருங்கள், டெட்டால் ஊற்றினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வருது. இந்த மெத்தடை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஃபீட்பேக் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுவேன்.